அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ்நாட்டில் இந்த மும்மொழி கொள்கை விவகாரம் எந்த அளவுக்கு பெரிய பிரச்சனையாகி அது எவ்வளோ பெரிய பேசும் பொருளாக ஆகியிருக்கு அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் நிறைய விஷயத்தில் நம்மளை ஒன்றிய அரசை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த மும்மொழி கொள்கையெல்லாம் ஏற்றுக்கிட்டால் தான் நம்மளுக்கு தர வேண்டிய காசை ஒன்றிய அரசு தருவேன் அப்படின்னு சொல்லி இன்னும் வரைக்கும் தரல. அந்த காசையும் நம்மளுடைய தமிழக பட்ஜெட்டில் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டே அந்த காசை அலோகேட் பண்ணிட்டாங்க. கடந்த ஒரு மாத காலமாக இந்த மும்மொழி கொள்கை விஷயத்தில் எவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அதை தொடர்ந்து இப்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நீயா நானா ப்ரோக்ராம் இருக்குல்ல, விஜய் டிவியில் நடக்கும், அங்கே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நல்ல ஒரு ப்ரோக்ராம், சமூகம் சார்ந்து நிறைய விஷயங்கள் அங்கே பேசப்படும். அந்த நீயா நானால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்மொழி கொள்கையை ஆதரிப்பவர்களும் மும்மொழி கொள்கையை எதிர்ப்பவர்களும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரோக்ராமை ஷூட் பண்ணி நடத்தி முடிஞ்சு எடிட் பண்ணி எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒன்றிய அரசு தரப்புலேருந்து கடுமையான ப்ரெஷர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த எபிசோடை ரிலீஸே பண்ணலை. இப்போ நீயா நானாவுடைய குரல் வளையத்தை நெரிக்கிற மாதிரி இருக்குது. அது நீயா நானாவை மட்டும் நெரிக்கிறது கிடையாது, அது தமிழக மக்களுடைய குரல் வளையை நெரிக்கிற மாதிரி தான். நம்ம இதை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கிறப்போ தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பாஜகவுடைய கைக்கூலின்றதை நிரூபிக்கிற விதமாக இடையில திமுக 1000 கோடி ரூபாய் ஊழல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு டாஸ்மாக்ல இந்த ஊழல் அது இதுன்னு சொல்லிட்டு உளத்திக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த உளத்தல்களை அவரும் தூக்கிட்டு நிறுத்துறாரு. சரி, உண்மையாகவே அப்படி ஊழல் நடந்திருக்குன்னா உங்களுடைய வழக்கறிஞர்கள் எல்லாம் வச்சு நீங்கள் அதை கோர்ட்டுக்கு கொண்டு போய் அதை ப்ரூவ் பண்ணி காட்டுங்க. ப்ரூஃபே இல்லாமல் நீங்கள் அவதூறு வரப்பிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? எவனோ எங்கேருந்தோ எதையாவது கிளப்பி விடுவான், அதை அப்படியே நம்பிக்கிட்டு இந்த ஒட்டுமொத்த கும்பலுமே திமுக 1000 கோடி ஊழல் பண்ணிருச்சு, 1000 கோடி ஊழல் பண்ணிருச்சு, எந்த ப்ரூஃபுமே இருக்காது. சரி, ப்ரூஃப் என்ன அப்படின்னு கேட்டால், பாரு எங்கள் தலைவர் விஜய் சொல்லியிருக்காரு, பாரு அண்ணாமலை சொல்லியிருக்காரு, பாரு இவர் சொல்லியிருக்காரு. ஆக யாருக்கிட்டேயுமே ப்ரூஃப் இருக்காது எதுக்குமே. இந்த மும்மொழி கொள்கை விவகாரத்தில் எந்த அளவுக்கு பிரச்சனை போயிட்டு இருக்குன்றது உங்களுக்கு தெரியும்ல. இது அப்படியே விஜய் அவர்கள் டைவர்ட் பண்ணுறாரு. அதுவும் இப்போ நீயா நானாவை இந்த அளவுக்கு கடுமையாக அவங்க ஷூட் பண்ணி அதுக்காக உழைப்பு போட்டு அவங்க அந்த எபிசோடை ரெடி பண்ணியுமே அதை ரிலீஸ் பண்ண விடாமல் நெரிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால், அதை எதிர்த்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறப்போ இடையில மல்லாக்க படுத்து கிடக்கிறாரு, 1000 கோடி ரூபா ஊழல் அப்படின்ட்டு. சரி, விஜய் அவர்களுக்கு அவருடைய திரைப்படங்கள் சம்மந்தமாக நடந்த ஊழல் பற்றியெல்லாம் தெரியாதா? அவருடைய படத்தோட டிக்கெட்டே அவரோட ரசிகர்களே எவ்வளோ விலை வச்சு விற்றாங்க அப்படின்ற விஷயம்லாம் இவருக்கு தெரியாதா? அதெல்லாம் இப்போ ஊழல் கணக்கில் வராதா? அந்த ரசிகர்களுக்கே இப்போது பொறுப்புகள் வழங்கி கட்சியில் முக்கியமான இடங்கள்லாம் இருக்காங்கல்ல, அப்போது ஊழலை ஒழிக்க வந்தவங்கலாம் இவங்க தானே? அது மட்டும் இல்லாமல் இவர் கூட ஒரு மார்ட்டின் லூதர் கிங் இருக்கார் இல்லையா, அவர் அப்படியே ரொம்ப நல்லவர், வல்லவர். அவர் எந்த ஊழலும் பண்ணது கிடையாது, எந்த திருட்டுத்தனமும் பண்ணது கிடையாது, எந்த அயோக்கியத்தனமும் பண்ணது கிடையாது இல்லை. அது மாதிரி விஜய் அவர்களுமே வரி ஏய்ப்பு பண்ணினதே கிடையாது இல்லை. இவர் ஊழலை ஒழிக்க வந்திருக்காரு, நம்ம அதை நம்பணும். இதில் வேறு இன்னொன்று என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகையை கொடுத்துவிட்டு மக்களை மதுவுக்கு அடிமையாக்கும் வேலைகளை திமுக அரசு செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கார். 10 பாட்டில் நான் குடிக்க, அண்டால கொண்டா சீர்ஸ் அடிக்க, இதெல்லாம் அவருடைய ரசிக குஞ்சுகளை மது குடிங்க அப்படின்னு சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற விஷயம் கிடையாதா? திமுக அரசு வருஷம் மக்கள் நிறைய பேர் குடித்து நாசமாக போகணும் அப்படின்றதுக்காகவே ஏதாவது திட்டங்கள் கொண்டு வந்து, டாஸ்மாக்குக்காக ஏதாவது திட்டங்கள் கொண்டு வந்து நிறைய பேரை குடிங்கன்னு என்கரேஜ் பண்ணுறாங்களா? டாஸ்மாக் அது பாட்டுக்கு அது ஓரத்தில் கிடக்குது. சுய கட்டுப்பாடு இல்லாதவனை எல்லாம் கேள்வி கேட்குறத விட்டுக்கிட்டு அவன் குடும்பத்தை சரியாக பார்த்து கவனிக்கிறதுக்கு வக்கில்லாதவனையெல்லாம் போய் கேட்குறத விட்டுக்கிட்டு திமுக குடிக்க வச்சுச்சான். இப்போ பெண்களுக்கெல்லாம் கொண்டு வர திட்டங்களை கொண்டு வர மாதிரி தான் டாஸ்மாக்லேயும் திட்டங்கள் கொண்டு வந்து நல்ல இளைஞர்களெல்லாம் ஈர்த்து மக்களையெல்லாம் ஈர்த்து குடிங்க குடிங்க குடிச்சு நாசமாக போங்க அப்படின்றதுக்காக பல திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்கன்ற மாதிரி பேசுகிறாப்புல. சரி, இப்போ இந்த டாஸ்மாக் ஒழிப்பு விஷயத்துலேயே எனக்கு ஒரு கருத்து இருக்குது. சரி, இப்போ இந்த டாஸ்மாக்கை மொத்தமாக ஒழிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இங்கே இந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிருமா? அப்போ குடிச்சு சுய கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறவன் கவர்மெண்ட் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து அதை மொத்தமாக முடக்கிட்டால் மட்டும் அவன் சரியாக திருந்திடுவானா? அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? நான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறேன் அப்படின்ற பேரில் கிளம்பி போயிடுவான். அங்கே போயிட்டு குடிக்க அடிமையானவன், சுய கட்டுப்பாடு இல்லாதவன், அது எங்கேயாவது ஒரு வழி இருக்கான்னு தேடி போக தான் செய்வான். அப்போது அந்த குடும்பம் கஷ்டப்படுறதுக்கு இப்போ வெளிநாட்டில் எங்கேயாவது போய் அதே வேலையை பார்க்குறான், அதே மாதிரி குடிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு வைங்களேன், அவனால் அந்த குடும்பம் கஷ்டப்பட தான் செய்ய போகுது இல்லையா? அப்படின்னா அந்த நாட்டோட கவர்மெண்ட்டை போய் குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா? குடிக்க வச்சுட்டீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குடிச்சிக்கிட்டு அராஜகம் பண்ணி பொண்டாட்டி பிள்ளை குழந்தைங்களெல்லாம் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் அவங்களாவே புரிஞ்சுக்கிட்டு அவங்களாவே ரெஸ்பான்சிபிளாக இருந்து
இதை விட்டு வெளியே வந்தால் மட்டும்தான் உண்டு. தான் கட்டின பொண்டாட்டி பிள்ளை குட்டிங்களை தாய் தப்பனெல்லாம் ஒழுங்காக மதிக்காத ஒருத்தன் அவன் என்ன பண்ணாலுமே அவன் மதிக்காமல் தான் இருப்பான். அவனாவே திருந்தினா மட்டும்தான் இதுக்கு சொல்யூஷன். சேம் எக்ஸாம்பிள் இந்த பைக், இளைஞர்களுடைய பைக் மோகத்துக்கும் வச்சுக்கலாம். நிறைய இளைஞர்கள் பைக்கில் போய் இடிச்சு சாகுறாங்க அப்படின்றதுக்காக யாராவது ஒரு நபர் யாராவது இது வரைக்கும் இந்த பைக் கம்பெனி இங்கே வரவே கூடாது, எந்த பைக்குமே வரக்கூடாது, பைக் விற்பனையே இருக்கக்கூடாது, பைக்கே பேன் பண்ணுங்க அப்படின்லாம் யாராவது சொல்கிறாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த விஷயத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு இது வந்து சப்ஜெக்டிவ் தான். அது அந்த பையனுக்கு மெச்சூரிட்டி இல்லை, அதனால அவன் வீட்டில் சண்டை போட்டு அடி வச்சு அந்த பைக்கை வாங்கிட்டு ஸ்பீடாக போய் விட்டு ஆக்சிடென்ட் பண்ணிட்டான். அது அவனுடைய சுய ஒழுக்கம் இல்லாததை காட்டுது. அதனால அவனுக்கு பொறுப்பு இல்லை அது இதுன்னு சொல்லிட்டு எல்லா காரணங்களுக்காகவும் தான் அவன் வந்து இப்படி இறந்து போயிட்டான், இல்லை ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியே இந்த டாஸ்மாக் விஷயத்துலையுமே இந்த மாதிரி பேசுகிற நபர்கள் ஏன் இப்படி யோசிக்க மாட்டேங்கிறாங்கன்றது புரியலை. அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சில அணில் குஞ்சுகள் இந்த பட்ஜெட்டை பற்றி ட்விட்டர் ஸ்பேஸில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதை கேட்பாங்க போகுதான்றதே கேள்வியா இருக்கு. இவ்வளவு அறிவிப்புகள் இருந்தது, இவ்வளவு பேர் பேசணும் டாபிக். விவசாயத்தை நோக்கி எதனா ஒரு அறிவிப்பு வந்ததா இந்த பட்ஜெட்ல? எனக்கு தெரியல, உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருக்கா? ஃபார் யர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் மக்களே, இவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிடுறேன். இவங்க வந்து வேளாண் பட்ஜெட் வர்றதுக்கு முந்தின நாள் நைட் உட்காந்துருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம தமிழ்நாட்டுடைய பட்ஜெட்டை அனௌன்ஸ் பண்ண அன்றைக்கி நைட்டு, வேளாண் பட்ஜெட்டுக்கு முந்தின நாள் சரியா நைட்டு. வேளாண் பட்ஜெட்டுன்னு ஒன்று இருக்கிறதே தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. பாருங்க. விவசாயத்தை பற்றி எதனா ஒரு விஷயம் போட்டிருந்தாங்களா? விவசாயத்தை பெருக்கிறதுக்கு எதுவுமே பெருசா இருந்த மாதிரி தெரியல. அப்படிப்பட்ட அறிவிப்புல அது இருக்கு. இன்னொரு என்னன்னா, இப்போ நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன் விவசாயத்தை பத்தி. நாளைக்கு வரும். ஓ, நாளைக்கு பட்ஜெட் இருக்கு. இல்ல இன்னைக்கு தளபதி கேட்டார்ல, நாளைக்கு வரும். இந்த அணில் குஞ்சு தளபதி ஏதோ கேட்டாருன்னு சொல்கிறாப்புல, என்ன தெரியுமா, அந்த தமிழ்நாட்டு பட்ஜெட்டை அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கியே வந்து விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டுருந்தார்ல, விளம்பர மாடல் திமுக அரசு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நொட்டம் சொல்லி, அந்த நொட்டம் சொன்னதை எடுத்துக்கொண்டது தளபதி கேட்டுட்டார்ல, நாளைக்கு வந்துடும். நாளைக்கு வேளாண் பட்ஜெட்டு தளபதி சொன்னதுக்காகவே கொண்டு வருவாங்க பாருங்க. நாளைக்கு கண்டிப்பாக வேளாண் பட்ஜெட் இவர் சொல்லி தான் வேளாண் பட்ஜெட்டே நடந்துச்சுன்னு நினச்சிட்டு இருக்கானுங்க போல. ஐயோ, இதில் வேற ஒருத்தன் கேட்குறான், ஓ நாளைக்கும் பட்ஜெட் இருக்கான்னு கேட்குறான். ஆனால் அல்டிமேட்டான விஷயம் என்னன்னா, தளபதி கேட்டுட்டார்ல நாளைக்கு பட்ஜெட் வரும் அப்படின்னு வேளாண் பட்ஜெட் வர்றதை சொல்கிறது தாங்க அல்டிமேட்டு. ஐயோ, இவனுங்கெல்லாம் என்ன பண்ணுவானுங்கன்னு நான் இப்போவே சொல்லிடுறேன். எலெக்ஷன் வரும்ல 2026, அந்த எலெக்ஷன் அன்னைக்கு இவனுங்க போய் ஓட்டு போட போகாமல் விஜய் எங்கே போய் ஓட்டு போட போகிறாரோ அங்கே போய் விஜயை பார்க்குறதுக்குனே போவானுங்க பாருங்க. ஆனால் இதான் நடக்கும் பாருங்க. வேளாண்மைக்கு தனி பட்ஜெட் இருக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியாத அறவேக்காடுகளாக இருக்கானுங்க. இவனுங்களை வச்சுட்டு 2026 ஆட்சியை பிடிச்சிடலான்னு ஒருத்தர் சுற்றிக்கிட்டு இருக்காரு. நாம் தமிழர் கட்சியை விட பயங்கரமான சிறப்பான தொண்டர் படை போலங்க. இவங்கெல்லாம் எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுறாங்கன்றது தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது. இப்படியெல்லாம் நபர்கள் இருக்காங்களா? டிவிக்கேவா? நானும் அந்த கட்சி தான். சரி நீங்க இப்படிக்கா போங்க, நான் உங்களை தேடி இப்படிக்கா போறேன். தலைவா, தலைவர்கிட்ட சொல்லி உங்களுக்கு போஸ்ட் வாங்கி தரேன். தேங்க்யூ தலைவா. தமிழா நம்ம வாழ போறோமே. தளபதி காப்பாத்துறாரா? இனிமே நம்மளை காப்பாற்ற போறதே தளபதி தான். வா வா வா. இதில் என்ன சொல்ல வராங்கன்னு நான் சொல்லிடுறேன். ஒரு கப்பிள் அவங்க வந்து ஓடி போகிறாங்க போல இருக்கு, விரட்டிக்கிட்டு வராங்க எங்கேருந்தோ. இவங்க 2 பேரையும் பிடிச்சி குண்டுறணுமோ இல்லை பிரித்து விடணுமோ இல்லை எதுக்காகவோ ஒரு வெறி பிடிச்ச கும்பல், ஜாதி வெறியோ ஏதோ ஒரு வெறியில் வருதுன்னு வைங்களேன். அந்த கும்பலில் இருக்கிற ஒருத்தன் இந்த கப்பலை நெருங்கிட்டான். உடனே இந்த ஹீரோவுடைய ஃபோன்லேருந்து தலைவெங்கொடின்னு பாட்டு ஓடுது. தலைவங்கொடி தளபதியை நம்ம அந்த மண்ணாங்கட்டி ஓடுது. அந்த விரட்டிட்டு வரான் இல்லையா, அவனும் தாவேகா போல இருக்கு. உடனே என்ன ஆயிடுச்சின்னு பாருங்கள், 2 பேருமே ஓ நீங்கள் டிவிக்கேவா, சரி நான் உங்களை தேடுற மாதிரி நடிக்கிறேன், நீங்கள் அப்படியே போயிருங்க அப்படின்னு சொல்லி காப்பாற்றி விடுறாராமா. இதுலேருந்து என்ன தெரியுது, அந்த விரட்டிக்கிட்டு வந்த நபர் ஜாதி வெறி பிடிச்சவனோ மத வெறி பிடிச்சவனோ, லவ்வுக்கு எதிரானவன், லவ் பண்ணக்கூடாது, இவங்களை பிரித்து விடணும்னு சொல்லி வந்திருக்கான். சமூக நீதிக்கு எதிரான ஒரு நபர். அப்படிப்பட்ட ஒரு நபர் இவங்களெல்லாம் விரட்டிட்டு வந்ததே முதல்ல தப்பு, சமூக நீதிக்கு எதிரானது. இந்த பொண்ணு கூட இருக்கிற ஹீரோ இருக்கான் இல்லையா, இவன் வந்துட்டு என்ன பண்ணுறான்னு பாருங்கள், பாட்டு ஓடுறத அவன் கண்டுபிடிச்சிட்டானா, வந்துட்டானா. உடனே 2 பேரும் நீங்கள் டிவிக்கேவான்னு வழிகிறானுங்களா, வழிஞ்சிக்கிட்டு அவன் என்ன சொல்கிறான்னு பாருங்கள், உங்களுக்கு நான் போஸ்டிங் வழங்குறேன் அப்படின்றான்.
எப்படி சமூக நீதி பேசுகிறீங்க நீங்கள்? சமூக நீதி பேசுகிறவங்க ஒரு ஜாதி வரி பிடிச்சவனுக்கு நீங்கள் அப்போது போஸ்டிங் வழங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக சொல்கிறீங்க. வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. இந்த அணில் குஞ்சுகளை விட யாருமே தாவேக்காவை கேவலப்படுத்த முடியாது, விஜயை கேவலப்படுத்த முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இப்படிப்பட்ட தற்கூரிகளை நம்பி கட்சி ஸ்டார்ட் பண்ணி 2026 சிஎம்மாக போகிறாருங்க. தயவு செஞ்சு சினிமா மோகத்தை விட்டு வெளியே வந்து தொலைங்கடா. இது களமே வேற. இது கள அரசியலில் கொஞ்சமாவது பங்கெடுங்கடா. எப்போ பார்த்தாலும் ஆன்லைன்லேயே உட்காந்துருந்து கள அரசியலுக்குள்ளே வரவே மாட்டானுங்க. இங்கெல்லாம் போஸ்டருக்கு பால் ஊற்றி கொண்டாடிக்கிட்டு இருக்க முடியாது. மக்களுக்காக நிற்கணும். தெளிவான அரசியலை பண்ணாதான் மக்கள் வாக்களிப்பாங்க. நீங்கள் வேணால் பாருங்களேன், நாம் தமிழர் தாவேக்காவுக்கெல்லாம் எதிரான வீடியோஸ் போடுறவங்களுக்கு அதிகமான ஹேட் கமெண்ட்ஸ் வரும். ஆனால் திமுகவுக்கு ஹேட் வீடியோ போடுறவங்களுக்குலாம் அந்தளவுக்கு ஹேட் கமெண்ட்ஸ் வராது. ஏன்னா திமுகவுடைய படைபலம் மொத்தமுமே கலர் அரசியலில் இருக்கும். இவங்களுடைய படைபலம் மொத்தமுமே என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னா சோசியல் மீடியாவில் உட்காந்து கம்பு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. என்னமோ போங்கங்க. சரி, இந்த வீடியோவை நான் இதோட என் பண்ணிக்கிறேன் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்க விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டடா பை, டேக் கேர்.